அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ட்ரம்ப் ஜனவரி மாதம் பதவியேற்கிறார். இவர் தற்போது தனது ஆட்சி நிர்வாகத்தில் இடம்பெறுபவர்களை தேர்வு செய்து வருகிறார். இந்த நிலையில் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளரை தேர்வு செய்துள்ளார். அதாவது செய்தி தொடர்பாளராக கரோலின் லீவிட் என்ற 27 வயது பெண்ணை நியமனம் செய்துள்ளார். இந்த நிலையில் 27 வயதான கரோலின் லீவிட் அமெரிக்க வரலாற்றில் வெள்ளை மாளிகைக்கு நியமிக்கப்பட்ட முதல் இளம் ஊடக செயலாளர் ஆவார். இதுகுறித்து ட்ரம்ப் கூறும்போது, பிரச்சார நடவடிக்கைகளின் ஊடக பேச்சாளராக கரோலின் லீவிட் செயல்பட்டுள்ளார். அத்தோடு முன்பு வெள்ளை மாளிகையில் உதவி ஊடக செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார். கரோலின் புத்திசாலி, திடமானவர், மிகவும் திறமையான செய்தி தொடர்பாளர் என்பதை நிரூபித்துள்ளார் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்காவை மீண்டும் சிறந்ததாக மாற்றுவோம் என்ற செய்தியை மக்களுக்கு வழங்க உதவுவார் என்றார். வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் பதவியை வகிக்கும் இளம் வயது நபர் கரோலின் லீவிட் ஆவார். அமெரிக்காவில் நியூ ஹாம்ஷயர் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட லீவிட் தனது சொந்த மாநிலத்தில் உள்ள கத்தோலிக்க கல்லூரியான செயின்ட் அன்செல்ம் கல்லூரியில் தகவல் தொடர்பு மற்றும் அரசு அறிவியலை படித்துள்ளார். இதற்கு முன்பு 1969ஆம் ஆண்டு 29 வயதான ரான் ஜீக்லர் நியமிக்கப்பட்டிருந்தார்.